சிஎஸ்கேவோட அடுத்த கேப்டனா கண்டிப்பா ருத்ராஜ் கைக்வாட் தாங்க இருப்பாரு, தோனிக்கு அப்புறம் அவர் தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, தோனி இருக்கும் போதே ருத்ராஜ் கைக்வாட கேப்டனா ப்ரோமோட் பண்ணிருக்காங்க. இதுதான் ரசிகர்கள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. என்னங்க ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன் ஆகிட்டீங்க, இது பிரஷர் இருக்கா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் எதுவுமே கிடையாது, என்ன சுத்தி தான் 3 பேர் இருக்காங்களே, 3 சீனியர்ஸ் இருக்காங்க, எல்லாமே அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி பயங்கர கூலா பேசி இருக்காரு ருத்ராஜ் கைக்வாட். ஓகே, என்ன நடந்திருக்கு, சிஎஸ்கே கேப்டனான ருத்ராஜ் கைக்வாட் என்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்தளவுக்கு ஐபிஎல் தொடர்ல இதுவரைக்கும் மொத்தமா 5 முறை சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணிருக்காங்க. சாம்பியன்ஸ் லீக் டிராஃபி 2 முறை வின் பண்ணிருக்காங்க. இப்படியாப்பட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தான் புதிய கேப்டனா ருத்ராஜ் கைக்வாட் நியமிக்கப்பட்டிருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக எல்லா டிராஃபியும் வின் பண்ணி கொடுத்தது மகேந்திர சிங் தோனி தான். இப்ப கேப்டன் பதவியில இருந்து விலகி இருக்காரு. இளம் வீரர் ருத்ராஜ் கைக்வாட பொறுத்தளவுக்கு இதுவரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஐபிஎல் தொடர்ல 52 போட்டிகளில் விளையாடி இருக்காரு. குறிப்பா 2021ஆம் ஆண்டுல 16 போட்டிகளில் விளையாடி 635 ரன்களை குவிச்சு ஆரஞ்சு கேப்பை வின் பண்ணாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அத்தோட மட்டும் இல்ல, கடைசியா 2023 ஐபிஎல் தொடர்ல மொத்தமா 590 ரன்களை குவிச்சிருந்தாரு. சிஎஸ்கே அணி சாம்பியன் பட்டம் வின் பண்றதுக்கு முக்கிய காரணமா இருந்திருக்காரு. டொமஸ்டிக் கிரிக்கெட்ல மகாராஷ்டிராவோட கேப்டனா இருந்த ருத்ராஜ் கைக்வாட் ஏசியன் கேம்ஸ்ல இந்தியாவோட கேப்டனா இருந்தாரு. கேப்டனா இருந்து இந்தியாவுக்கு தங்க பதக்கம் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த நிலையில தான் 2024 ஐபிஎல் தொடருக்கு புதிய கேப்டனா நியமிக்கப்பட்டிருக்காரு ருத்ராஜ் கைக்வாட். சிஎஸ்கேவோட கேப்டனா நியமிக்கப்பட்டதை பத்தி தான் நிகில் அடைஞ்சு பேசியிருக்காரு ருத்ராஜ் கைக்வாட். இதை பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, சிஎஸ்கேவோட கேப்டன் பதவி எனக்கு கிடைச்சிருக்கு, இது நினைக்கும் போது ரொம்பவே பெருமையா இருக்கு. ஆனா அதை விடவும் எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. இருந்தாலும் இந்த ஒரு வாய்ப்பை நான் எதிர்நோக்கி காத்திருக்கேன். ஏன்னா எங்க டீம்ல இருக்கக்கூடிய எல்லா வீரர்களுமே சிறந்த வீரர்கள், அனுபவம் வாய்ந்த வீரர்கள் பலருமே இருக்காங்க. இதனால பெரிய விஷயங்கள் நான் எதுவுமே செய்ய தேவையில்லை. அத்தோட மட்டும் இல்ல, எங்க கூட எப்பவுமே தோனி இருக்காரு, ஜடேஜா மற்றும் ரஹானேன்னு அனுபவம் வாய்ந்த 2 வீரர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே கேப்டனா இருந்திருக்காங்க. இந்த 3 வீரர்களுமே நிச்சயமா என்ன வழிநடத்துவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. இதனால நான் எதை நினைச்சுமே கவலைப்பட தேவையில்லை. இதனால இந்த கேப்டன் பதவியை நான் மகிழ்ச்சியோட அனுபவிக்க காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ருத்ராஜ் கைக்வாட் கூலா சிறப்பா பேசியிருக்காரு. கடைசியா 2022ஆம் ஆண்டுமே சிஎஸ்கே அணியில புதிய கேப்டன் நியமிச்சாங்க. ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர்ந்து தோல்வியை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு தவறை திரும்பவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல சிஎஸ்கே நிர்வாகமும் சரி, மகேந்திர சிங் தோனியுமே சரி தெளிவா இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.